அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு அன்பான வரவேற்பு. நம்ம தமிழ் பயான் ஃபேக்ட் 100 சேனலுக்கு உங்களை உற்சாகமா வரவேற்கிறோம். அதாவது இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் நம்ம எல்லார் மனசுலயும் எப்பவாவது ஒரு தடவையாவது ஓடின ஒரு பெரிய கேள்வி. கண்டிப்பா ஒரு ரொம்ப ஆழமான கேள்வி அது. ஆமா, நீங்க செய்திகள்ல ஒரு பெரிய துயரத்தை பார்க்கும்போதோ இல்ல உங்க சொந்த வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வரும்போதோ சர்வ வல்லமையும் எல்லையற்ற கருணையும் கொண்ட இறைவன் ஏன் இந்த உலகத்துல இவ்ளோ துன்பங்களை அனுமதிக்கிறான் அப்படின்னு என்னைக்காவது திகைச்சு போய் நின்றுப்பீங்களா? நிறைய பேர் அப்படி ஃபீல் பண்ணிருப்பாங்க. கரெக்ட். கடவுள் நினைச்சா இதை ஒரு நொடியில சரி செய்யலாமே, ஏன் செய்யல அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்படி என்றால் இந்த ஆழமான அலசல் உங்களுக்கானது தான். இன்னைக்கு இஸ்லாமிய இறையியலில் அடிப்படையில் அமைஞ்ச ஒரு மிகச்சிறந்த விவாத தொகுப்பு ஆதாரமா எடுத்துக்கிட்டு இதை பத்தி நம்ம ஆழமா அலச போறோம். ரொம்ப அருமையான ஒரு ஆரம்பம். உலகத்துல உள்ள ஒவ்வொரு மனிதனும் தத்துவ ரீதியாவோ உணர்வு ரீதியாவோ இந்த ஒரு கட்டத்தை கண்டிப்பா கடந்து வந்திருப்பாங்க. ஏன்னா இது வெறுமனே ஒரு தத்துவார்த்தமான புதிர் மட்டும் கிடையாது. பல நேரங்கள்ல ஒரு மனிதனோட நம்பிக்கையே அசைச்சு பார்க்குற ஒரு பெரிய போராட்டம் இது. உண்மைதான். அந்த போராட்டத்தோட மையப்புள்ளியை நோக்கித்தான் இன்னைக்கு நம்ம பயணம் இருக்க போகுது. இந்த உலக துன்பங்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல மனித படைப்போட அடிப்படை நோக்கத்தை இஸ்லாம் எப்படி பாக்குது அப்படிங்கறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆமா, அது ரொம்ப முக்கியம். இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு விடுமுறை கொண்டாட்டம் கிடையாது. இது ஒரு மாபெரும் சோதனை களம். குர்ஆன்ல பாத்தீங்கன்னா சூரா அல் முல்க், அதாவது 67வது அத்தியாயத்துல 2வது வசனமும் ஒன்னு இருக்கு. அந்த வசனம் என்ன சொல்லுது? உங்களில் யார் செயல்களால் மிகவும் அழகானவர் என்பதை சோதிப்பதற்காகவே மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான் அப்படின்னு இறைவன் சொல்றான். ஓஹோ, சோதிப்பதற்காகவே படைத்தான்னு வருது. ஆனா இந்த சோதனை அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே நமக்கு இந்த பள்ளிக்கூடத்துல எழுதுற ஒரு சாதாரண பரீட்சை தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இது அப்படிப்பட்ட பரீட்சை கிடையாது. இஸ்லாமிய மரபுல இதுக்கு இஃப்திலா அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஆழமான வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இஃப்திலா, அதாவது ஒரு நெருப்புல போட்டு தங்கத்தை புடமிடுற மாதிரி ஒரு தூய்மைப்படுத்தும் செயல்முறைன்னு நம்ம சொல்லலாமா? எக்ஸாக்ட்லி அதேதான். ஒரு தங்கம் எந்த அளவுக்கு தூய்மையானது அப்படிங்கிறது அது எவ்வளோ கடுமையான நெருப்பை தாங்குது அப்படிங்கிறது பொறுத்து தான் இருக்கு. அந்த நெருப்பு மூலமா தான் அதுல இருக்கிற மாசுகள் எல்லாம் எரிக்கப்படுது. கரெக்ட் கரெக்ட். அந்த மாதிரி தான் இப்திலா அப்படிங்கிறது. இது மனிதர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு தனித்துவமான விஷயம். உதாரணமா வானவர்களையும் மனிதர்களையும் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா வானவர்களுக்கு இந்த சுய விருப்பம் கிடையாது இல்லையா? ஆமா, அவங்களுக்கு அந்த சுதந்திரம் கிடையாது. அவங்க 100% இறைவனுக்கு கீழ்ப்படிவாங்க. ஆனா மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் மட்டும்தான் இந்த சுய விருப்பம், அதாவது ஃப்ரீவில் அப்படிங்கிற மாபெரும் பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது நாம நினைச்சா தப்பு பண்ணலாம். ஆனா அந்த வாய்ப்பு இருந்தும் நம்ம சுய விருப்பத்தால இறைவனுக்கு கீழ்ப்படியும் போது மனிதன் வானவர்களை விட உயர்ந்த நிலையை அடையறான். ரொம்ப சரியா சொன்னீங்க. அந்த சுய விருப்பத்தை சரியா பயன்படுத்துறதுக்கான களம் தான் இந்த உலக வாழ்க்கை. இந்த விளக்கம் நல்லா இருக்கு. ஆனா இங்க எனக்கு ஒரு சின்ன முரண்பாடு தோணுது. நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? கண்டிப்பா கேளுங்க. இப்போ ஒரு அரசன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. தன்னோட குடிமக்கள் உண்மையிலே விசுவாசமானவங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்க ஒரு கடினமான காலத்துல அவங்க சோதிச்சு பார்க்கறான். அது நமக்கு புரியுது. ஏன்னா அரசனுக்கு எதிர்காலம் தெரியாது. ஆமா. ஆனா இறைவனுக்கு அப்படி இல்லையே. இறைவன் சர்வ அறிஞன், எல்லாமே முன்கூட்டியே அறியும் திறன் கொண்டவன். ஒவ்வொரு மனிதரோட மனசுலயும் என்ன இருக்குன்னு அவனுக்கு ஏற்கனவே தெரியுமே. அப்புறம் ஏன் இந்த சோதனையை நேர்ல நடத்தி பார்க்கணும்? ரொம்ப வலுவான நியாயமான கேள்வி இது. இதுக்கான பதில் நீதி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் இருக்கு. நீதி அப்படிங்கிறது வெறுமனே அறியப்படுறது மட்டும் கிடையாது. அது நிலைநாட்டப்படணும். நிலைநாட்டப்படணும்னா எப்படி? இப்போ இறைவன் மனிதர்களை படைச்சு அவங்களோட எதிர்கால செயல்களை தன்னோட அறிவால மட்டுமே எடை போட்டு நேரா சொர்க்கத்திலயோ நரகத்திலயோ போட்டா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா மனிதன் கேள்வி கேட்பான். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தா நான் நல்லவனா இருந்திருப்பனே, என்ன ஏன் தண்டிக்கிறீங்க அப்படின்னு வாதிடுவான். துல்லியமா அதுதான் நடக்கும். மறுமை நாள்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கலாமே அப்படின்னு எந்த மனிதனும் வாதிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உலக வாழ்க்கை. அவனோட செயல்கள் அவனுக்கே சாட்சியா காட்டப்படுற ஒரு களம் இது. அப்போ அந்த சுய விருப்பம் அப்படிங்கிறது ஒரு மாபெரும் பொறுப்பு. சரி, வாழ்க்கை ஒரு சோதனை அப்படிங்கறத நான் ஏத்துக்கிறேன். ஆனா அந்த சோதனையோட கடினத்தன்மையை பத்தி சில தார்மீக கேள்விகள் வருதே. என்ன மாதிரி கேள்விகள்? இந்த சோதனையை மனிதர்களாகிய நாமே ஆதி காலத்துல ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வரப்போற துன்பங்களை முழுமையா உணராம ஒரு குழந்தைகிட்ட போய் ஒரு சிக்கலான ஒப்பந்தத்துல கையெழுத்து வாங்குற மாதிரி இது இல்லையா? அதாவது ஆன்மாக்களின் உலகத்துல நடந்த அந்த ஒப்பந்தத்தை பத்தி சொல்றீங்க. ஆமா, எந்த குழந்தையாவது நான் நெருப்புல விழுறேன் அப்படின்னு ஒத்துக்குமா? இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இங்க நாம ஒரு விஷயத்த கவனிக்கணும். இந்த ஒப்பந்தம் ஒரு குழந்தைகிட்ட வாங்கப்பட்டது கிடையாது. மனித ஆன்மாக்கள் படைக்கப்பட்ட அந்த ஆதி காலத்துல அவங்க ரொம்ப முதிர்ச்சியான முழுமையான விழிப்புணர்வு கொண்ட ஒரு நிலையில இருந்தாங்க. ஒரு மெச்சூர்டான நிலையில இருந்தாங்கன்னு சொல்றீங்க? ஆமா. இந்த சோதனையோட கடினத்தன்மையும் அவங்களுக்கு காட்டப்பட்டுச்சு. அதே சமயம் இதை வெற்றிகரமா முடிச்சா கிடைக்க போற எல்லையற்ற வெகுமதியும் காட்டப்பட்டுச்சு. அந்த ஆன்மாக்கள் ஒரு தெளிவான முடிவுதான் எடுத்தாங்க. அது அறியாமை கிடையாது, ஒரு மாபெரும் பொறுப்பை ஏற்கும் துணிச்சல். சரி, அதை நான் ஒரு வாதத்துக்காக ஏத்துக்கிறேன். ஆனா நிஜ உலகத்தோட யதார்த்தத்தை பாருங்களேன். ஒரு பக்கம் போர் நடக்குது, கொடிய நோயோட குழந்தைங்க பிறக்குறாங்க, இயற்கை பேரிடர்கள்ல அப்பாவி மக்கள் அழியறாங்க.
பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் இதெல்லாம். ஒரு அன்பான இறைவனோட சோதனை இவ்ளோ கொடூரமா இருக்குமா அப்படின்னு தோணுது. சுய விருப்பம் அப்படிங்கிற கான்செப்ட் எனக்கு புரியுது. ஒருத்தன் தப்பு பண்ணும்போது கடவுள் தடுத்தா அவனோட சுதந்திரம் பறிபோயிடும். கரெக்ட். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தை தவறி கீழே விழும்போது ஓடி போய் பிடிக்கிற பெற்றோர் அந்த குழந்தையோட சுதந்திரத்தை ஒண்ணும் அழிக்கலையே. அதே போல ஒரு போரையோ இல்ல ஒரு கொடூரமான நோயையோ கடவுள் தடுத்து நிறுத்துறது எப்படி மனிதனோட அடிப்படை தேர்வு அழிச்சிடும்? ஏன் கடவுள் அங்க தலையிடக்கூடாது? ரொம்ப ரொம்ப ஆழமான, சிந்திக்க தூண்டுற கேள்வி இது. நீங்க அந்த பெற்றோர் உதாரணத்தை சொன்னீங்க இல்லையா? ஒரு பெற்றோர் குழந்தைய காப்பாத்துறது இயற்கைதான். ஆனா ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் நிர்வகிக்கிற இறைவனோட செயல்களை நாம் அதோட சுருக்கிட முடியாது. அதாவது எப்படி சொல்றீங்க? இப்போ ஒருத்தன் கத்தியை எடுக்கும் போதெல்லாம் அது பூவா மாறிடுதுன்னு வைங்க. இல்ல மாடியிலிருந்து குதிக்கும்போது புவியீர்ப்பு விசை செயலிழந்து அவனை மெதுவா கீழே இறக்கி விடுதுன்னு வச்சுக்கலாம். அப்படி நடந்தா நல்லா இருக்குமே. எந்த பாதிப்பும் யாருக்கும் வராதே. ஆனா அது ஒரு மாயையான உலகமா ஆயிடும். அங்க காரணம் மற்றும் விளைவு அப்படிங்கிற இயற்கையோட அடிப்படை விதியே இருக்காது. ஒருத்தன் இன்னொருத்தனை கொல்ல நினைச்சாலும் முடியாது, திருட நினைச்சாலும் முடியாதுன்னா. ஓஹோ, அங்க சுய விருப்பத்துக்கே வேலை இல்லாம போயிடும். சரியா புடிச்சிட்டீங்க. அவங்க சொந்த விருப்பத்தால நல்லவங்களா இல்ல சூழ்நிலை அவங்கள நிர்பந்திக்குதுன்னு அர்த்தம் ஆயிடும். உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிறது தப்பு பண்றதுக்கான வாய்ப்பும் அதுக்கான விளைவுகளும் இருக்கும்போது மட்டும்தான் சாத்தியம். கடவுள் ஒவ்வொரு முறையும் தலையிட்டா இந்த உலகமே ஒரு சோதனை களமா இருக்காது, புரியுது. ஆனா இந்த அப்பாவி மக்களோட துன்பம் அதை நினைக்கும் போது மனசு கஷ்டமா இருக்கு. அது மனித இயல்பு. ஆனா இதுக்கு குர்ஆன்ல ஒரு தெளிவான பதில் இருக்கு. சூரா அல்-பக்ரா 2வது அத்தியாயத்துல 286வது வசனம், அல்லாஹ் எந்த ஒரு ஆன்மாவையும் அதன் சக்திக்கு மேல் சோதிப்பதில்லை அப்படின்னு ரொம்ப ஆழமா சொல்லுது. ஆனா வெளியில இருந்து பார்க்கும்போது சிலரோட கஷ்டம் அவங்க சக்திக்கு மீறின மாதிரி தானே தெரியுது. தாங்க முடியாத சுமை மாதிரி தெரியுது. வெளிப்பார்வைக்கு அப்படி தோணலாம். ஆனா ஒரு ஆன்மாவோட தாங்கும் திறனை இறைவன் மட்டும்தான் முழுமையா அறிவான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் அது நமக்கு தாங்க முடியாத துயரமா தெரிஞ்சாலும் அதுக்கு பின்னால ஒரு பெரிய நன்மை ஒளிஞ்சிருக்கலாம். மறைஞ்சிருக்கிற நன்மைகள்னு சொல்றீங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு கொடிய நோய் வருதுன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு பயங்கரமான கஷ்டம்தான். ஆனா அந்த நோய் அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையே ஒன்றிணைச்சு கருணைய வளர்க்கறதுக்கு ஒரு காரணமா அமையலாம். ஆமா, நிறைய பேர் உதவி செய்ய முன் வருவாங்க. கேரட். அல்லது ஒரு தனி நபருக்கு வர்ற கஷ்டம் அவனோட ஆணவத்தை அழிச்சு அவனை இறைவன் பால் முழுமையா திருப்புவதற்கான ஒரு வாய்ப்பா இருக்கலாம். இதை நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? அதாவது ஒரு பிரம்மாண்டமான ஓவியம் இருக்கு. அந்த பெரிய ஓவியத்தோட ஒரு மிகச்சிறிய பகுதியை மட்டும் நாம ரொம்ப பக்கத்துல போய் பார்க்கறோம். நல்ல ஓமை. சொல்லுங்க. அங்க பார்த்தா ஏதோ இருண்ட நிறம் மட்டும் அடிக்கப்பட்டிருக்கு. உடனே நாம ஏன் இந்த இடத்துல இப்படி ஒரு இருண்ட நிறம் இருக்கு, இது அசிங்கமா இருக்கே அப்படின்னு குறை சொல்றோம். ஆமா, நாம அப்படிதான் யோசிப்போம். ஆனா கொஞ்சம் பின்னாடி அந்த முழு ஓவியத்தையும் பார்க்கும்போதுதான் அந்த இருண்ட நிறம் இருந்தாதான் அந்த வெளிச்சத்தோட அழகு முழுமையா தெரியும் அப்படின்னு புரியுது. அந்த மாதிரி முழு ஓவியத்தையும் பார்க்கிற இறைவனுக்கு மட்டும்தான் அதோட உண்மையான அழகு தெரியும், இல்லையா? ரொம்ப ரொம்ப அழகான நேர்த்தியான ஓமை இது. நாம காலத்தாலும் இடத்தாலும் சுருக்கப்பட்டவங்க. நம்ம பார்வை ரொம்ப குறுகலானது. ஆனா இறைவனோட முழுமையான ஞானத்தை நம்மால முழுசா புரிஞ்சுக்க முடியாது. உண்மைதான். நம்ம அறிவுக்கு ஒரு எல்லை இருக்கு. அதே போல இந்த தற்காலிகமான உலக துன்பங்களுக்கும் நிரந்தரமான மறுமை வாழ்வோட நீதிக்கும் உள்ள தொடர்பையும் இந்த விவாதங்கள் முன்வைக்குது இல்லையா? கண்டிப்பா. நீதியோட அளவுகோல நாம புரிஞ்சுக்கணும். இப்போ தன் சொந்த ஆசைகளுக்காக பல பேரை அழிச்ச ஒரு கொடியவனும் இருக்கான். வாழ்நாள் முழுக்க இறைவனுக்காக அர்ப்பணிச்சு கஷ்டங்களை அனுபவிச்ச ஒரு நல்லவனும் இருக்கான். இவங்க 2 பேரையும் மரணத்துக்கு பிறகு ஒரே இடத்துல ஒரே சொர்க்கத்துல வைக்கிறது தான் உண்மையான அநீதி. ஆமா, அது ரொம்ப பெரிய அநீதி. அதுக்குதான் மறுமை நாள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அணு அளவு கூட அநீதி இழைக்கப்படாத ஒரு நாள் அது. எக்ஸாக்ட்லி. அந்த நாளுக்காகத்தான் இந்த சோதனையே அவசியம். மறுமையில முழு நீதி கிடைக்கும் அப்படிங்கிறது இஸ்லாத்தோட அசைக்க முடியாத நம்பிக்கை. அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா எனக்கு இங்க ஒரு உணர்வுபூர்வமான முரண்பாடு வருது. சொல்லுங்க, என்ன முரண்பாடு? இப்போ ஒரு போர் நடக்குது. அதுல தன் குடும்பத்தை மொத்தமா இழந்த ஒருத்தர் கதறி அழுறார். இல்ல ஒரு கொடிய நோயால ஒருத்தர் துடிச்சிட்டு இருக்காரு. அவங்க கிட்ட போய் நீங்க பொறுத்துக்கோங்க, உங்களுக்கு மறுமையில நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்றது ஒரு வகையில ரொம்ப கடினமான ஒண்ணு இல்லையா? ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அது. ஆமா, அந்த வழியில இருக்கும்போது இறைவன் தங்களை கைவிட்டுட்டான் அப்படிங்கிற ஒரு உணர்வு அது உங்களுக்கு கொடுக்காதா? நீங்க கேக்குற கேள்வி ரொம்ப யதார்த்தமானது. ஒரு மனிதன் உச்சக்கட்ட வழியில இருக்கும்போது இது தத்துவார்த்தமா எப்படி செயல்படுது அப்படிங்கறத நாம அறிஞர்கள் சொல்ற ஒரு கருத்தை வச்சு புரிஞ்சுக்கலாம். அதுக்கு பேரு எபிஸ்டமிக் டிஸ்டன்ஸ். எபிஸ்டமிக் டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன? அறிவுபூர்வமான இடைவெளியா? ஆமா. இறைவன் வேணும்னே தன்னை மனிதர்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் மறைச்சு வச்சிருக்கான். இது மூலமா தான் மனிதர்களோட நம்பிக்கை உண்மையானதா அப்படிங்கிறது வெளிப்படும். எனக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா ஒரு உதாரணத்தோட சொல்ல முடியுமா? கண்டிப்பா. ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருக்காருன்னு வச்சுப்போம். அவருக்கு தன் மேல உண்மையான அன்பு காட்டுற ஒருத்தர் தேவை. அவர் தன்னோட முழு சொத்தையும் காட்டி ஒருத்தர்கிட்ட அன்பு கேட்டா, ஓ, அந்த அன்பு பணத்துக்காக வந்ததா இல்ல அவருக்காக வந்ததான்னு கண்டுபிடிக்க முடியாது. கரெக்ட். அதனால அவர் என்ன பண்ணுவார்? தன் ஒரு சாதாரண மனிதன் மாதிரி காட்டிக்கிட்டு பழகி பாப்பார். அந்த இடைவெளிதான் உண்மையான அன்பை வெளிக்கொண்டு வரும்.
ஆஹா, அருமையான உதாரணம். அதாவது இறைவன் தன்னோட முழு வல்லமையையும் நேரடியாக காட்டாம இந்த இடைவெளியை வச்சிருக்கான். எந்த நேரடி ஆதாரமும் இல்லாதப்ப கூட மனிதன் தன்னை நம்புறானா அப்படின்னு பார்க்கறான். சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த அணுகுமுறை சிலருக்கு கடினமா தெரிஞ்சாலும் பொறுமையா இருக்கிறவங்களுக்கு எல்லையற்ற வெகுமதிகளை இறைவன் வாக்களிச்சிருக்கான். துன்பம் அப்படிங்கிறது ஒரு தண்டனை மட்டும் கிடையாது, அது ஒரு மாபெரும் வாய்ப்பு. ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த ஆழமான உரையாடல்ல நாம நிறைய விஷயங்களை அலசியிருக்கோம். இப்திலா அப்படிங்கிற அந்த சோதனை களம், மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட சுய விருப்பம், அப்பாவி மக்களோட துன்பங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தெய்வீக ஞானம், அப்புறம் அந்த எபிஸ்டமிக் டிஸ்டன்ஸ், இப்படி பல ஆழமான கோணங்களை நாம பார்த்திருக்கோம். ஆமா, இறைவன் ஏன் துன்பத்தை அனுமதிக்கிறான் அப்படிங்கிற இந்த மாபெரும் கேள்விக்கு ஒற்றை வரியில எளிதான பதில் எதுவுமே இல்ல அப்படிங்கறத இந்த விவாதம் நமக்கு உணர்த்துது. உண்மைதான். ஆனா இப்படிப்பட்ட ஆழமான கேள்விகளை கேட்கறதும் அதுக்கான விடைகளை தேடி சிந்திக்கிறதும் கூட ஒரு வகையில மிகச்சிறந்த இறைவணக்கம் தான். கண்டிப்பா நேயர்களே, இந்த ஆழமான விவாதத்தோட முடிவுல விவாதத்துல வராத ஆனா உங்களை தொடர்ந்து சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு புதிய கேள்வியோட நான் இதை முடிக்க விரும்புறேன். சொல்லுங்க. நீங்க ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. இந்த உலகம் ஒரு தற்காலிகமான சோதனை களமா மட்டுமே இருந்து உண்மையான முழுமையான நீதி அப்படிங்கிறது மறுமையில மட்டுமே சாத்தியம் அப்படின்னா நாம ஏன் இந்த உலகத்திலே ஒரு பரிபூர்ணமான நீதியை இவ்ளோ ஆழமா எதிர்பார்க்கிறோம்? ரொம்ப ஆழமான சிந்தனை இது. நம்ம உள்ளுணர்வுல இருக்கிற அந்த பரிபூர்ண நீதிக்கான தாகமே நாம ஒரு பரிபூர்ணமான மறுமை வாழ்வுக்காகவே வடிவமைக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய ஆதாரமா இருக்க முடியாதா? கண்டிப்பா இருக்க முடியும். நேயர்கள் இத பத்தி ஆழமா சிந்திக்கணும். ஆமா, இந்த ஒரு ஆழமான கேள்வியோட நேயர்களை சிந்திக்க விட்டு நாங்க விடைபெறோம். மீண்டும் ஒரு சிறந்த ஆழமான தேடலோடு தமிழ் பையன் ஃபேக்ட் 100 சேனல்ல உங்களை சந்திக்கிறோம். நன்றி. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.